நம்ம உடம்புல ஆட்டோனமிக் நர்வஸ் சிஸ்டம்னு ஒன்று இருக்குது. நீங்கள் ஏதாவது ஒரு பதட்டமான சூழ்நிலையை பார்த்தீங்கன்னா படபடபடன்னு ஹார்ட் ரேட் கூடும். கொஞ்ச நேரம் கழித்து அது ஓகே நார்மலைஸ் ஆனே அதை கம்மி பண்ணும். அதாவது சிம்பத்தட்டிக் அண்ட் பேராசிம்பத்தட்டிக் சொல்லுவாங்க. படபடன்னு கூட்டுறதுக்கும் கம்மி பண்ணுறதுக்கும் நம்ம தலைக்குள்ளே ஒரு சிஸ்டம் இருக்குது. அந்த மாதிரி சம்பவம் எதுவுமே நடக்காமல் கூலாக ரிலாக்ஸாக சிஸ்டத்தில் உட்காந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கப்போ திடீர்னு படபடன்னு ஆகி சில்லுன்னு ஆகிறீங்கன்னா ரைட், அல்லது ரொம்ப பதட்டமாக ஹார்ட் ரேட் கூடுதுன்னா ஹை ப்ரெஷராக இருக்கலாம், லோ ப்ரெஷராகவும் இருக்கலாம். இந்த மாதிரி சம்மந்தமே இல்லாமல் சம்மந்தமான நேரங்களில் ஒரு மாறுபாடை சந்திச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பயம் ஏற்படும். இதை வேகல் ஹைப்பர்டோனிசிட்டி ஹைப்போடோனிசிட்டின்னு சொல்லுவாங்க. வேகல் நர்வ் அப்படின்னு ஒரு நரம்பு இருக்குது. அது மூளையிலேருந்து டைரெக்டாக கட்டை கனெக்ட் பண்ணுற நர்வ். ஸோ வேகல் டோனை ரிலாக்ஸ் பண்ணுறதுக்குன்னே ஆஸ்டியோபதிக் ட்ரீட்மெண்ட்டில் நிறைய அப்ரோச்சஸ் சொல்லியிருக்காங்க. அதாவது இது உடம்பு மொத்தமாக ஹோலிஸ்டிக்காக தான் பார்க்கணும். வெறும் டக்குன்னு ப்ரெஷரை பார்த்து உங்களுக்கு ப்ரெஷர்னு சொல்ல முடியாது. வார வரைக்கும் நீங்கள் நார்மலாக இருந்திருப்பீங்க. இந்த சம்பவம் நடந்து ஒரு 2-3 நாள் கழித்து திரும்பவும் நீங்கள் நார்மலாக இருப்பீங்க. எப்போனாலும் உங்கள் ப்ரெஷரை செக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சம்மந்தமே இல்லாமல் போகிறதுக்கு உங்கள் சைல்ட்ஹுட் மெமரிஸாக இருக்கலாம், அல்லது இன்சிடென்டல் மெமரிஸாக இருக்கலாம், அல்லது ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கலாம். நிறைய காரணம் இருக்குது. எல்லாத்துக்கும் நம்ம மெடிக்கேஷன்ஸ் பின்னாடி ஓடணும்னு அவசியம் கிடையாது. இந்த மாதிரி வேகல் டோன் ஷாக்கை செட்டில் பண்ணணும், காம் டவுனும் பண்ணணும், வேகல் டோன் ரீசெட், அந்த மாதிரிலாம் நிறைய தெரப்பி ஆஸ்டியோபதியில் சொல்லி வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி புரிதல் இல்லாத ஒரு பதட்டம், உடம்பு சில்லுன்னு ஆகிறது, ஒரு வேர்த்து கொட்டுறது, இந்த மாதிரி பிரச்சனைக்கு கூட ஆஸ்டியோபதி ட்ரீட்மெண்ட் தாராளமாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ண ரெடியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி பிரச்சனையில் எல்லா டெஸ்ட் எடுத்து நார்மலாக இருக்குது, நீங்கள் விட தெரியாமல் இருக்கீங்க, இதை சரி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக மதுரை ஆஸ்டியோபதி கிளினிக் வரலாம். மைசெல்ஃப் டாக்டர் சதீஷ் ஃப்ரம் மதுரை ஆஸ்டியோபதி கிளினிக்.